ஸோ இங்கே நம்ம டிஸ்டன்ஸை அளக்கிறதுக்காக நம்ம டாக்கியோமீட்டர் அப்படின்ற எக்யூப்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். எங்கே சைனிங் பண்ண முடியாதோ அந்த இடத்துல டிஸ்டன்ஸ் அளக்க டாக்கியோமீட்டர் யூஸ் பண்ணலாம். டாக்கியோமீட்டரில் நம்ம வந்து ஸ்டடியா ஹேர்னு சொல்லிட்டு ஒரு ஹேர் இருக்குது. அதாவது ஒரு ப்ளஸ் குறியில் மேலேயும் கீழேயும் ஒரு 2 ஹரிசாண்டல் லைன் போடுறோம். அது ஃபிக்ஸடு மெத்தட், மூவபிள் மெத்தடுன்னு சொல்லிட்டு 2 மெத்தட் இருக்குது. ஃபிக்ஸடு மெத்தடில் அது ஃபிக்ஸடாக இருக்கும். அந்த ஃபிக்ஸடு மெத்தடில் 3 டைப்ஸ் வந்து இருக்குது. when the line of sight is horizontal, your staff held vertical, அது வந்து ஒரு டைப். when the line of sight is inclined, your staff held vertical, அது செகண்ட் டைப். when the line of sight is inclined and the staff held normally to the line of sight, அது வந்து தேர்ட் டைப். ஸோ டோட்டலி வந்து 3 டைப்ஸ் வந்து ரெடிலி அவைலபிளாக இருக்குது. அந்த 3 டைப்ஸில் ஃபஸ்ட்டு டைப் செகண்ட் டைப்பை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ when the line of sight is horizontal, your staff held vertical அப்படின்ற அந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அளக்கிறதுக்கான ஃபார்முலா d which is equal to ks plus c. இதில் s அப்படின்றது மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட், cன்றது அடிட்டிவ் கான்ஸ்டன்ட். அந்த s வேணும்னா f by i போட்டிங்கன்னா s வேணும், c வேணும் அப்படின்னா f plus d போட்டிங்கன்னா உங்களுக்கு c வேணும். ஸோ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ரிப்பீட்டடாக வந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அனாலிட்டிக்கல் லென்ஸை பேஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணும்பொழுது அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் டு பிகேம் 0, மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் 100 அப்படின்ற மாதிரி மாறும். அந்த ஒரு 1 மார்க் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ நேற்று நடத்தின கிளாஸ் வந்து வீடியோ வந்து ஆப்பில் அப்லோட் ஆகலை. பட் அதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா, இப்போ இதுக்கான அடுத்த கேஸ் வந்து பார்க்க போகிறோம். டான்ஜென்சியல் மெத்தட். ஓகேங்களா, டான்ஜென்சியல் மெத்தடில் நம்ம எப்படி டிஸ்டன்ஸையும் ஹைட்டையும் நம்மளால் வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ டான்ஜென்சியல் மெத்தட் அப்படின்னாலே ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலா யூஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. ஸோ இதை இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா சைன், காஸ், டேன் இது எல்லாமே இன்வால்வ் ஆகி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் டான்ஜென்சியல் மெத்தட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் எதெல்லாம் கண்டுபிடிக்கலாம்? ஹைட்டு கண்டுபிடிக்கலாம், டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிக்கலாம், ஆர்எலையும் கண்டுபிடிக்கலாம், எல்லாமே வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ டான்ஜென்சியல் மெத்தட் இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த மெத்தடை பேஸ் பண்ணி ஹைட்டு, ஆர்எல், டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ லெவலிங்லேயுமே வந்து ட்ரிக்னாமெட்ரிக்கல் லெவலிங் சொல்லிட்டு ஒரு லெவலிங் இருக்குது. இப்போ இது பார்க்கும்போது கூட சேர்த்து அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து புரியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே வாங்க, கேசஸ் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதில் ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்கள், போத் த ஆங்கிள் ஆஃப் டார்கெட் ஆர் எலிவேஷன்ஸ். இதுக்கான அர்த்தம் என்ன? நீங்கள் உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கே செட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒரு டவரை வந்து பார்க்க போகிறீங்க, ஒரு செல்ஃபோன் டவர். அந்த செல்ஃபோன் டவரை நீங்கள் வந்து பார்க்குறீங்க. உங்ககிட்ட டாக்கியோமீட்டர் இல்லை. டாக்கியோமீட்டர்னா என்ன? கிராஸார். இந்த கிராஸாருக்கு மேலேயும் கீழேயும் 2 ஹேர்லைன் வந்து இருக்கும். அப்படி இருந்தால் இதுக்கு பேர் டாக்கியோமீட்டர். ஓகேங்களா, இதுக்கு பேர் டாக்கியோமீட்டர். இதுக்கான ஐ வந்து ஸ்டடியா இன்டர்வல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம், ஐ. சரி, ஓகே. இப்போ இதை போல் ஒரு டாக்கியோமீட்டர் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் டாக்கியோமீட்டர் இல்லை. உங்ககிட்ட தியோடலைட் தான் இருக்குது. தட் மீன்ஸ் வெறும் உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் மட்டும்தான் இருக்குது, மேலே கீழே லைன் வந்து இல்லை. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் இதை வச்சு உங்களால் டிஸ்டன்ஸு லைன்லாம் கால்குலேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? உங்கள் டெலஸ்கோப்பை மேல் நோக்கி பார்க்குறீங்க, மேல் நோக்கி பார்த்து ஒரு ரீடிங் வந்து எடுக்கிறீங்க. அண்ட் தென் அதே டெலஸ்கோப்பை கொஞ்சம், அதாவது கொஞ்சம்னா உண்மையாகவே கொஞ்சம் டவுனாக பார்க்குறீங்க, டவுனாக பார்த்து ஒரு ரீடிங் வந்து எடுக்கிறீங்க. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டலை பொறுத்து 2 ரீடிங் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க. θ1, θ2 அப்படி சொல்லிட்டு 2 ரீடிங் வந்து நீங்கள் வந்து எடுக்கிறீங்க. ஓகேங்களா, ஸோ இது போல் 2 ரீடிங் எடுக்கிறதுனால நம்மளால் ஒரு டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, நம்மளால் ஹைட்டை கால்குலேட் பண்ண முடியுமா? ஹைட்டை கால்குலேட் பண்ண முடியும். ஆர்எல் கால்குலேட் பண்ண முடியுமா? ஆர்எல் கால்குலேட் பண்ண முடியும். எஸ், உங்களுடைய தியோடலைட்டை வச்சே நம்ம டாக்கியோமெட்ரி பண்ணக்கூடிய அத்தனை வேலைகளையும் உங்களால் பண்ண முடியும். அதுதான் இந்த டான்ஜென்சியல் மெத்தட் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா, ஸோ அதை தான் நம்ம டைரெக்டாக வந்து பார்க்கலாம்.
இங்கே பாருங்கள், இப்போ நான் சொன்ன கேஸ் தான் வந்து இது. இப்போ உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இருக்குது. உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பேஸ் பண்ணி முதல்ல ஒரு ரீடிங் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த ரீடிங் வந்து பார்க்குறீங்க. சரி, அடுத்தது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொஞ்சம் டவுன் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து என்னென்னா தியோடலைட்டுக்கான பர்பஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். போத் வெர்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் ஹரிசாண்டல், ரெண்டு ஆங்கிளும் தியோடலைட்டை வச்சு நம்மளால் வந்து கால்குலேட் பண்ண முடியும். நமக்கு தெரியும் போத் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ரெண்டு ஆங்கிளையும் நம்மளால் வந்து கால்குலேட் பண்ண முடியும் தெரியுது. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க வெர்டிக்கல் ஆங்கிள், வெர்டிக்கல் சர்க்கிளில் நமக்கு வந்து ரீடிங் வந்து தெரியும். அப்போ மேல் நோக்கி உச்சி புள்ளியை பார்த்து ஒரு ஆங்கிள் எடுக்கிறீங்க, தட் இஸ் θ1. அடுத்து கொஞ்சம் டவுன் பண்ணி ஒரு ஆங்கிள் எடுக்கிறீங்க, தட் இஸ் θ2. ஓகேங்களா? அப்போ நமக்கு இது வந்து பெரிய பிரச்சனை இல்லை. மேலே பார்க்குறீங்க, ஆங்கிள் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் லைட்டாக கீழே எடுக்கிறீங்க, ஆங்கிள் எடுக்கிறீங்க. அப்படி எடுத்த ஆங்கிள்லாம் θ1 θ2. அதே போல் நீங்கள் பார்க்கும்பொழுது அங்கே ரீடிங் வந்து தெரியும். ஓகேங்களா? சரி, ஓகே, ரைட்டு. அப்போ இதில் இருக்கக்கூடிய சம் பேசிக் டெஃபினிஷன் நான் சொல்லிடுறேன். இது θ1, இது θ2, நோ சேஞ்சஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் வந்து இது இருக்குது. ஏ எக்ஸாம்பிள், இந்த லெவலிங் ஸ்டாஃப் வந்து 4 மீட்டர்னா இது 4 மீட்டர் வைங்க. பி, இந்த பிக்கான வேல்யூ 3 மீட்டர், கொஞ்சம் கம்மியாக கீழ் நோக்கி வந்து பார்க்குறீங்க. ஓகேங்களா? இந்த பி தான் 3 மீட்டருக்குள்ள, இதுதான் கிரவுண்ட் லெவல்லேருந்து அதுக்கான ஹைட் வந்து என்னன்னா அந்த பி தான். ஓகேங்களா? கிரவுண்ட் லெவல்லேருந்து அதுக்கான ஹைட் என்ன, அந்த பி தான். எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரீடிங் இருக்கே சார், எஸ்ன்ற ரீடிங் என்னன்னா ஸ்டாஃப் இன்டர்செப்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சார் இது எங்கே நம்ம ஸ்டாஃப் இன்டர்செப்ட் பார்த்தோம்? நீங்கள் டாக்கியோமெட்ரிக் யூஸ் பண்ணும்பொழுது டாக்கியோமீட்டரில் இந்த டயாஃப்ரமில் மேலேயும் கீழேயும் ஒரு லைன் இருந்தது. இந்த லைனு லெவலிங் ஸ்டாஃபில் ஏதோ ஒரு 2 வேல்யூவை நமக்கு வந்து குறித்து காட்டும். அப்படி ஏதோ ஒரு 2 வேல்யூ குறித்து காட்டும் இல்லையா, த பிட்வீன் 2 வேல்யூஸ், அந்த 2 வேல்யூக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டோட்டல் டிஸ்டன்ஸை தான் எஸ்ன்னு சொன்னேன், ஸ்டாஃப் இன்டர்செப்ட் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். இப்போ மேலேயும் கீழே நமக்கு வந்து லைன் இல்லை, அதாவது டயஃப்ரம்க்கு மேலேயும் கீழே நமக்கு ஸ்டடியா ஹேர்ஸ் வந்து இல்லை. அப்போ நம்ம வந்து பார்க்குறது இந்த கிராஸ் ஆரில் இந்த ஹரிசாண்டல் ஏர் இருக்கு இல்லையா, இந்த ஹரிசாண்டல் ஏரை வச்சு மேலே பார்க்குறோம், அந்த கொஞ்சம் வந்து கீழே பார்க்குறோம். இப்போ இந்த 2 ரீடிங், அந்த 2 ரீடிங்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை தான் நீங்கள் எஸ்ன்னு இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க. அப்போ உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் வந்து சொல்லிட்டேன். அப்போ θ1 ஆங்கிள், θ2 ஆங்கிள், 2 ரீடிங்க்கு இடையில இருக்கக்கூடிய இது ஸ்டாஃப் இன்டர்செப்ட், அண்ட் தென் செகண்ட் ரீடிங் கிரவுண்ட் லெவல்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஹெச். ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அகைன் இந்த ஒரே நிமிஷம், எஸ், அகெயின் உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். இது எப்படின்னா, இங்க பாருங்க, திஸ் இஸ் வி பிளஸ் எஸ், திஸ் இஸ் வி. அது என்ன வி பிளஸ் எஸ், அது என்ன வி அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்க லைன் ஆஃப் சைட் இருக்குல்ல, ஹரிசாண்டலா போகுதுல, இதுல இருந்து டைரக்டா நீங்க வந்து செகண்டா ஒரு ரீடிங் எடுக்கிறீங்களே, அது வரையும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வி. அப்போ வி பிளஸ் எஸ்னா என்ன, இந்த வியும் தாண்டி மேலே ஒரு ஸ்டாஃப் இன்டர்செப்ட் இருக்குல்ல, அதான் வந்து வி பிளஸ் எஸ். அப்போ வி பிளஸ் எஸ்ன்னு பார்த்தோன்னா பெரிய ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் மேலே பார்க்குற பாயிண்ட் வந்து கிடைக்கும். பி எடுத்தனா செகண்ட் ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஓகேங்களா? அதை தான் இங்கே சொல்கிறான், வி பிளஸ் எஸ் tan θ1, பி tan θ2. இதை உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா நான் இங்கே வரைகிறேன், புரியுதான்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, மேலே ஒரு பாயிண்ட்டை பார்க்குறீங்க, கீழே ஒரு பாயிண்ட்டை பார்க்குறீங்க, மேலே பார்க்குற பாயிண்ட் θ1, கீழே பார்க்குற பாயிண்ட் θ2. ஓகே, இல்லை ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நோ. அதே போல் நீங்கள் இது உங்களுடைய லைன் ஆஃப் சைட், லைன் ஆஃப் சைட் இருக்கு. இந்த லைன் ஆஃப் சைட்லேருந்து கீழே வரையும் பார்க்குறீங்க இல்லையா, அது வரையும் இருக்கக்கூடிய ஹைட்டு வின்னு சொல்கிறேன். 2 ரீடிங் பார்த்தீங்க இல்லையா, மேலேயும் கீழேயும், அதுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப்பை ஸ்டாஃப் இன்டர்செப்ட் எஸ்ன்னு சொல்கிறேன். அப்போ எச்ன்னு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே சார், அது என்ன சார்? எச்ன்றது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, அது என்ன? இது மவுண்டெயினியஸ் ரீஜன். உங்கள் லைன் ஆஃப் சைட்டுன்றது மவுண்டனை விட கீழே இருக்க மாதிரி தான் உங்கள் டயக்ராம் வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்கள் லைன் ஆஃப் சைட்டுன்றது எப்படி இருக்குது. உங்கள் லைன் ஆஃப் சைட்டுன்றது எப்படி இருக்குது, இந்த மவுண்டனுக்குள்ளே புகுந்து போகுது.
அப்போ ஹெச்ன்றது என்னன்னா மவுண்டனுக்கான அந்த பேஸ் இருக்குல்ல, அந்த தரையிலிருந்து நீங்கள் செகண்டாக பார்க்குறீங்க இல்லையா அந்த ரீடிங் வரையும் இருக்கக்கூடிய ஹைட்டு தான் ஹெச்சையும் வியையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. வின்றது என்ன, உங்கள் லைன் ஆஃப் சைட்லேருந்து செகண்ட் ரீடிங் வரையும் இருக்கக்கூடிய ஹைட்டு. ஹெச்ன்றது என்ன, உங்களுடைய மவுண்டனுடைய பேஸ்லேருந்து அந்த செகண்ட் ரீடிங் வரையும் இருக்கக்கூடிய ஹைட்டு. ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்கள் வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து டயக்ராம் புரிய ஆரம்பிக்குது. ஓகே, டயக்ராம் புரிய ஆரம்பிக்குது. ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பெரிய ட்ரையாங்கிள், இதுக்கு நான் நேம் கூட கொடுக்குறேன். இது ஓ, இது ஏ, இது பி, இது சி. ஓகேவா? இப்போ நான் என்ன தெரியுமா நேம் கொடுக்குறேன், ஓ ஏ சி. இது ஒரு ட்ரையாங்கிள் ஓஏசி. ஓகேவா? அடுத்தது ட்ரையாங்கிள் ஓபிசி, ட்ரையாங்கிள் ஓபிசி. ஸோ இது போல் 2 ட்ரையாங்கிள் நான் எடுக்கிறேன். 2 ட்ரையாங்கிள்ன்றது என்ன, இப்போ உங்களுடைய புரிதலுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன், ஹைலைட் பண்ணுறேன். இது ஒரு ட்ரையாங்கிள், இது குட்டி ட்ரையாங்கிள். இப்போ இந்த எல்லோவோட சேர்த்து மேலே இருக்கிற பார்ட் இருக்குல்ல, அது வந்து பெரிய ட்ரையாங்கிள். ஓகே, சரி, இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம tan θ கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல ஓஏசி பார்க்கலாம். அப்போ இது tan θ1. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு என்ன, v plus s. tan θனா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் என்ன சார், இது டவர் சார். ஓகேங்களா? இது டவர், இது உங்க இன்ஸ்ட்ருமெண்ட். டவருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன, டி. அந்த டிஸ்டன்ஸ் தான் உங்களுடைய அடுத்துள்ள பக்கமா இருக்கும். அப்ப v plus s ஓட நான் டிவைடட் பை என்ன போடுவேன், டின்னு போடுவேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டி இங்க கொண்டுட்டு வாங்க. அப்ப d tan θ1 which is equal to v plus s அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ட்ரையாங்கிள் ஓபிசி, இதான் வந்து என்னன்னா குட்டி ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் நான் வந்து பார்க்கும்பொழுது tan θ2 which is equal to ஆப்போசிட் சைடு என்ன, v, adjacent side என்ன, d. அப்ப இதையும் நீங்க மாத்தி எழுதிக்கலாம், d tan θ2 which is equal to v அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ உங்ககிட்ட 2 ஈக்குவேஷன்ஸ் வந்து இருக்கு. இந்த 2 ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி உங்களால டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண முடியும். அது எப்படி சார் 2 ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ண முடியும்னா, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? எஸ், இது என்ன பண்ணியிருக்காங்கன்றத நான் சொல்லிடுறேன். v plus s d tan θ1, அதுக்கப்புறம் v which is equal to d tan θ2. இது மாதிரி 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, v which is equal to d tan θ2, v plus s which is equal to d tan θ1. இதுல v இருக்கா, மேலே v இருக்கா, இந்த v-க்கு பதிலா அங்க வந்து இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அதான் இங்க பண்ணிருப்பாங்க. ஓகேவா? v which is equal to d tan θ2வா, மேல v இருக்கா, இந்த v-க்கான இந்த வேல்யூவை மேல நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிரும். எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், d tan θ2 plus s டிவைட் பண்ணுங்கம்மா d tan θ1. ஓகேவா? இதுக்கப்புறம் d எல்லாம் வந்து ஒரு சைடு வந்து கொண்டுட்டு போங்க. ஓகேங்களா? அப்ப d எல்லாம் வந்து ஒரு சைடு கொண்டுட்டு போனீங்கன்னா s which is equal to d tan θ1 minus d tan θ2 எப்படின்னு கிடைக்கும். d காமனா வெளியிடுங்க, d tan θ1 minus tan θ2ன்ற மாதிரி கிடைக்கும், which is s. ஓகேவா? ஸோ இதை வச்சு என்ன சார் பண்ணலாம், இது வரையும் கொண்டு வச்சு இதை வச்சு என்ன பண்ணலாம், இதை வச்சு என்ன பண்ணலாம்னா இதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன் என்ன வேணாலும் பண்ணலாம் நான் சொல்றேன்னா, எஸ்ஸுக்கான வேல்யூ நவுன், இது நமக்கே தெரியும். எப்படி தெரியும், ஒன்றும் இல்லைங்க, உங்கள் லெவலிங் ஸ்டாஃப்ல மேலே ஒரு ரீடிங் எடுக்கிறீங்க, கீழே ஒரு ரீடிங் எடுக்கிறீங்க, 2 ரீடிங்க்கு இடையில இருக்கிற அந்த குட்டி கேப் தான் எஸ். அப்போ இந்த ரீடிங் நமக்கு தெரியும். இந்த θ1 θ2 நமக்கே தெரியும். எப்படிங்க தெரியும், மேலே ஒரு ரீடிங் எடுக்கிறீங்க, அதுதான் θ1, கீழே கொஞ்சம் டவுன் பண்ணி ஒரு ரீடிங் எடுக்கிறீங்க, அதுதான் θ2. அப்போ θ1 θ2 நமக்கே வந்து தெரியும். அப்போ எதுங்க நமக்கு தெரியாது, இந்த டிஸ்டன்ஸ் தான் தெரியாது. அப்போ தெரியாத இந்த டிஸ்டன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு ரிமைனிங்லாம் அதை கொண்டுருவாங்க. ஓகேங்களா? அப்படி கொண்டுட்டு வரும்போது டிஸ்டன்ஸ் which is equal to s divided by
tan theta 1 tan theta 2. இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியுது. எஸ், உங்ககிட்ட தியோடலைட் இருந்தாலவே உங்களால் ஒரு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணிட முடியும். உங்களுக்கு இப்போ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வேணும், உங்கள் லைன் ஆஃப் சைட்லேருந்து அந்த பீக் பாயிண்ட் வேணும், இல்லை வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வேணும், எது வேணாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா உங்கள் லைன் ஆஃப் சைட்லேருந்து நீங்கள் செகண்டாக ஒரு பாயிண்ட் பார்க்குறீங்களா, அந்த பாயிண்ட்டுக்கான வேல்யூ வந்து v. அப்போ இந்த vன்ற ஹைட் வந்து உங்களுக்கு வேணும்னா எஸ் நம்மளால் ஈஸியாக வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இங்கே செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு பாருங்க, v which is equal to d tan theta 2. அப்போ இந்த இடத்துல theta 2 நமக்கு தெரியும், dயும் இப்போ நமக்கு தெரியும். ஏன் d நமக்கு தெரியும், இங்கே கொடுத்துருக்க பாருங்க, s divided by tan theta 1 minus tan theta 2. அப்போ d நமக்கு தெரியும், இந்த d நீங்கள் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் v நமக்கு கிடைக்கும். இப்படி தான் உங்களால் டிஸ்டன்ஸையும் வெர்டிக்கல் ஹைட்டையும் கால்குலேட் பண்ண முடியும். இந்த வெர்டிக்கல் ஹைட்டை ஒன் செகண்ட் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த வெர்டிக்கல் ஹைட் இஸ் நத்திங் பட் உங்கள் லைன் ஆஃப் சைட்லேருந்து செகண்டாக ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது வரையும் இருக்கக்கூடிய ஹைட்டு தான் வெர்டிக்கல் ஹைட். ஓகே, இட் இஸ் நாட் 3 மீட்டர். உங்களுடைய லெவலிங் ஸ்டாப் வந்து 4 மீட்டருக்குன்னா மேலே 4 மீட்டர், இது 3 மீட்டர். 3 மீட்டர்ன்றது கிரவுண்ட் லெவல்லேருந்து அல்லது மவுண்டேனியஸ்ல இருந்து உங்கள் லெவலிங் ஸ்டாப்க்கான ஹைட்டு தான் 3 மீட்டர். நான் சொல்கிறது லைன் ஆஃப் சைட்லேருந்து அந்த லெவலிங் ஸ்டாப்பில் பாட்டம் பாயிண்ட்டுக்கான ஹைட் வந்து v அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா, பாட்டம் பாயிண்ட் வந்து என்ன v அப்படின்னு நம்ம வந்து வைக்கணும். அதான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ சி v which is equal to s tan theta 1 divided by tan theta 2 minus tan theta 1, d which is equal to s divided by tan theta 1 minus tan theta 2. இதை மனப்பாடம் பண்ணாதீங்க, உள்ள உங்களுக்கு வசதினா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஏதோ ஒன்று. ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கணும். இப்போ ஆர்எல் வந்து வேணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்த அந்த ஃபார்முலாஸ் தான் இங்கே ஆர்எலுக்கான ஃபார்முலாவே வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆர்எல் இஸ் நத்திங் பட் உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான அந்த ஹைட்டு வந்து உங்களுக்கே தெரியுது. அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான ஹைட்டு ப்ளஸ் உங்களுடைய வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் மைனஸ் h. ஹெச்னா என்ன, கிரவுண்ட் லெவல்லேருந்து அந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கான ஹைட்டு தான் h. அப்போ உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான ஹைட்டு ப்ளஸ் வெர்டிக்கல் கூட்டினீங்கன்னா இது வரையும் வரும். இதுலேருந்து ஹைட்டு கழிச்சிங்கன்னா அந்த அந்த மவுண்டேனியஸ் ரீஜனுக்கான அந்த பாயிண்ட்டுக்கான ஆர்எல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆர்எல் ஆஃப் த ஸ்டேஷன் ஈஸியாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியுது. ஸோ ஆர்எல் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ் ப்ளஸ் வெர்டிக்கல் பாயிண்ட் மைனஸ் ஹரிசாண்டல் பாயிண்ட், இதுதான் ஆர்எல். ஓகே, இப்போ 2 பாயிண்ட்டுமே வந்து மேலே இருந்ததுனால இந்த மாதிரி ஒன்று. இப்போ த சேம் ப்ரொசீஜர் வில் ரிப்பீட். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கீழே டிப்ரெஷனில் ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது. இப்போ உங்களுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இதுதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கீழே வந்து பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா, கீழே அப்படின்னா இதோ இப்படி டிப்ரெஷனில் போகுது. இப்போ டிப்ரெஷனில் ஒரு லெவலிங் ஸ்டாஃபை வச்சுட்டு இந்த லெவலிங் ஸ்டாஃபை 2 ரீடிங் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அப்போ 2 ரீடிங் பார்க்கும்போது வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் இது θ 1 தென் θ 2. நீங்கள் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய அந்த ரீடிங்க்கு நீங்கள் வந்து என்ன கண்டுபிடிப்பீங்க, v கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா, ஐ திங்க் ஸோ. ரெண்டாவதாக பார்க்குற ரீடிங் கீழே இருக்கிற ரீடிங்கா, இருங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ், ரெண்டாவதாக பார்க்குற ரீடிங் வந்து கீழே இருக்கிற ரீடிங். பேசுகிற சென்ஸ் வந்து புரியுதா? ரெண்டாவதாக பார்க்குற ரீடிங் கீழே இருக்கிற ரீடிங், ஃபஸ்ட்டு பார்க்குற ரீடிங் மேலே இருக்கிற ரீடிங். அங்கே என்ன ப்ரொசீஜர் அதே தான். ஓகேவா, ரெண்டாவதாக பார்க்குற ரீடிங் வந்து கீழே இருக்கிற ரீடிங். அப்போ கீழே இருக்கிற ரீடிங் வரையும் இருக்கக்கூடியதை வெர்டிக்கல் வின்னு சொல்கிறோம். அதே போல் அந்த கீழே ரெண்டாவதாக பார்க்குற ரீடிங் ஃப்ரம் த கிரவுண்ட் லெவல்லேருந்து இருக்கக்கூடிய ஹைட் வந்து ஹெச்ன்னு சொல்கிறோம். ஓகேவா, அப்போ இது வந்து புரிஞ்சுக்கணும். ஒன் செகண்ட் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இது உங்களுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கீழே பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்தில் லெவலிங் ஸ்டாஃப் வந்து இருக்குது. இந்த லெவலிங் ஸ்டாஃபில் நீங்கள் வந்து 2 ரீடிங் வந்து எடுக்க போகிறீங்க. இந்த 2 ரீடிங் ஜஸ்ட் இப்படி ஒரு ரீடிங், இப்படி ஒரு ரீடிங். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிற ரீடிங் இது, செகண்டாக எடுக்கிற ரீடிங் கீழே. நீங்கள் உங்களுடைய லைன் ஆஃப் சைட் அல்லது லைன் ஆஃப் காலிமேஷன்லேருந்து இந்த செகண்டாக எடுக்கிற ரீடிங் வரை இருக்கக்கூடியது தான் வந்து வெர்டிக்கல் வி. ஓகேங்களா, இதுதான் வந்து எலிவேஷன்லையும் பார்த்தேன். எலிவேஷனை நான் இப்போ ஞாபகப்படுத்துகிறேன். மேலே பார்க்குறீங்க ஃபஸ்ட் ரீடிங், அடுத்து கீழே பார்க்குறீங்க ரெண்டாவது ரீடிங், அதாவது எலிவேஷனில். ஓகேவா, அப்போ செகண்ட் ரீடிங் எடுக்கிறீங்களா, இதுக்கும் உங்கள் லைன் ஆஃப் சைட் இருக்கு இல்லையா, உங்கள் லைன் ஆஃப் சைட்டுக்கும் இடையில இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து v. ஓகேவா, அதே தான் இங்கே வந்து நான் வந்து சொல்கிறேன். செகண்டாக எடுக்கிறீங்க, அங்கேருந்து பார்க்கும்போது கீழே இருக்கிறது தான் செகண்ட், கீழே இருக்கிறது தான் எப்பவுமே செகண்ட் ரீடிங் அப்படின்றத அசியூம் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃப்ரம் த கிரவுண்ட் லெவல்லேருந்து கீழே பார்த்த ரீடிங்கான ஹைட்டு h. இங்கே அதே தான், ஃப்ரம் த கிரவுண்ட் லெவல்லேருந்து கீழே பார்த்த ரீடிங்கான ஹைட் வந்து h. இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் tan θ கண்டுபிடிக்கணும். எஸ், த சேம் ப்ரொசீஜர். tan θ கண்டுபிடிங்க. முதல்ல பார்த்த அந்த ரீடிங்க்கு θ 1, செகண்டாக பார்த்தது θ 2. ஓகேங்களா, முதல்ல பார்த்ததுக்கான ஆப்போசிட் சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
என்னன்னு சொல்லலாம், வின்னு சொல்லலாமா? நோ, வின்னு சொல்லக்கூடாது. அது வி மைனஸ் எஸ். புரியுதா? இது என்னது? வி மைனஸ் எஸ். அங்கே வந்து வி பிளஸ் எஸ்ன்னு இருந்தது, இங்கே வி மைனஸ் எஸ். அப்போ செகண்டாக பார்க்கறதுக்கான ஆப்போசிட் சைட் பி. எஸ் இப்படி தான் போட்டிருப்பாங்க, நீங்கள் வேணால் பாருங்க. எஸ் வி மைனஸ் எஸ் டி tan theta வி டி tan theta 2. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் இதில் நீங்கள் என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் பண்ணணும். எது சார் சப்ஸ்டியூட் பண்ணணும்? விக்கான வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி டி எல்லாம் ஒரு சைடு கொண்டுட்டு போகணும். அப்படி கொண்டுட்டு போயிட்டு டி தான் வந்து அன்னோனாக இருக்குது, மீது எல்லாம் நவுனாக இருக்குது. அப்போ டி விச் இஸ் ஈக்குவல் டு எஸ் tan theta 2 மைனஸ் tan theta 1. இது நீங்கள் பாருங்கள். அதே போல் இங்கே பாருங்கள். எஸ் tan theta 1 மைனஸ் tan theta 2. எஸ் tan theta 2 மைனஸ் tan theta 1. அந்த theta 2 theta 1 மட்டும் தான் வந்து வேரி ஆகுது. நான் பேசுகிற சென்ஸ் வந்து புரியும்னு நினைக்கிறேன். எந்த தீட்டா அதிகமாக இருக்கோ அது ஃபஸ்ட்டு வரணும், அவ்வளோதான். சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க, குழப்பிக்க வேண்டாம். எந்த தீட்டா பெருசோ அது வந்து ஃபஸ்ட்டு வரணும் ஃபார்முலாவில். அப்போ உங்களுக்கு நல்லா தெரியணும், ஸ்டாப் இன்டர்செப்ட் டிவைடட் பை tan theta பிக் tan theta மைனஸ் tan theta ஸ்மால் tan theta. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு எது கிடைக்கும்? ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும். ரைட்டு, குட். அப்போ வாட் அபவுட் த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ்? த சேம் ப்ரொசீஜர் தானே. இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்க்கான இந்த ஃபார்முலாவை இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, உங்களுக்கு வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். v which is equal to dக்கு பதிலாக s divided by tan theta 2 minus tan theta 1 and then பக்கத்தில் இருக்கிற tan theta 2 அதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்க, v வந்து கிடைக்கும். if you want RL வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணலாம். RL எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, இது உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான ஹைட்டு. ஆனால் உங்களுக்கு எது தேவை? RL தேவை. எந்த தேவை? RLலாம் இந்த பாயிண்ட். ஓகேங்களா? உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான ஹைட் இதுதான். அப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான ஹைட்லேருந்து வியை மைனஸ் பண்ணுங்கள். வியை மைனஸ் பண்ணால் பாட்டம் வந்துடும். இந்த பாட்டம்லேருந்து எச்சை மைனஸ் பண்ணுங்கள். இதையும் மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே கீழே வந்து வந்துடும். அப்போ இது எப்படி இருக்குது? இந்த லைன் ஆஃப் சைட் இஸ் இன்க்ளைன்ட், யுவர் ஸ்டாப் ஹெல்டு வெர்டிக்கல். அந்த சம் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, நேற்று ஒரு கேஸ் பார்த்தோம் இல்லையா, அதே கேஸை அப்படியே பார்க்குற மாதிரியே இருக்கு இல்லையா. அப்போ இதுதான். ஸோ ரெண்டு கேஸையும் நீங்கள் வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் வந்து டான்ஜென்சியல் மெத்தட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்? டான்ஜென்சியல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரெண்டு மெத்தடை ஒன்று சேர்ந்தா வந்து எப்படி இருக்கும்? ஒரு பாயிண்ட்டை நீங்கள் மேலே பார்க்குறீங்க, தட் இஸ் எலிவேஷன்ஸ். இன்னொரு பாயிண்ட்டை கீழே பார்க்குறீங்க, தட் இஸ் டிப்ரெஷன்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த கீழே பார்க்கக்கூடிய அந்த ரீடிங் ஃப்ரம் த கிரவுண்ட் லெவல் வந்து எவ்வளோ ஹைட் இருக்குது அதான் எச். மேலேயும் கீழேயும் பார்க்குற அந்த ரீடிங்க்கு இடையில இருக்கிற கேப்பு அதான் எஸ். அதே போல் உங்கள் லைன் ஆஃப் சைட்லேருந்து செகண்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய ரீடிங் எவ்வளோ ஹைட்டில் இருக்கோ அதுதான் வந்து பி. இந்த ப்ரொசீஜர் வந்து அதே தான், நீங்கள் மறந்துடவே கூடாது. அதாவது உங்கள் லைன் ஆஃப் சைட்லேருந்து ரெண்டாவதாக பார்க்குற ரீடிங் அது வரை இருக்கிறது பி. ஓகேவா? அங்கேயும் அதே தான். உங்கள் லைன் ஆஃப் சைட்லேருந்து செகண்டாக பார்க்குற ரீடிங் அது வரை இருக்கிறது பி. ஓகேங்களா? உங்கள் லைன் ஆஃப் சைட்லேருந்து செகண்டாக பார்க்குற ரீடிங் அது வரை இருக்கிறது பி. அப்போ பியை நீங்கள் எப்பவுமே வந்து மறந்துடக்கூடாது. அப்போ இந்த சேம் ப்ரொசீஜரை தான் யூஸ் பண்ணி இந்த டயக்ராமில் வி எது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வி டி tan theta 2 எஸ் எஸ் மைனஸ் வி டி tan theta 1 அகெயின் இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி டிவி கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பார்த்துட்டீங்க, இங்கே வந்து ப்ளஸ் வரும். ஓகேவா? மற்ற கேசஸில் வந்து மைனஸ் இருந்தது, இங்கே ப்ளஸ் வருது, அவ்வளோதான். வேறு பெரிய வித்தியாசம் வந்து இல்லை. இப்போ இதை நீங்களே பார்க்காம வரைய ட்ரை பண்ணுங்கள். மூணு கேசஸுமே பார்க்காம வரைய ட்ரை பண்ணுங்கள். டைம் ஸ்டார்ட் நான். ஆல் தி 3 கேசஸ் கொஞ்சம் பார்க்காம வரைய ட்ரை பண்ணுங்கள்.